தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். எஸ்ஐஆரில் பெயர்கள் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்துள்ள தமிழ்நாடு எஸ்ஐஆர் வழக்கானது நேற்று தினமே விசாரணைக்காக வந்தபோது மூத்த வழக்கு கபில் சிபல் ஆஜராகி 30ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிட இருப்பதால் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று நேற்று தினம் நீதிபதி முன்பாக ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு மேற்கு வங்க எஸ்ஐஆர் வழக்குகள் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருந்தது. அதன்படி இன்ற வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திமுக, காங்கிரஸ், தாவேகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தாக்கல் செய்துள்ள இந்த மனு இன்று விசாரணையாக வந்தபோது வழக்கறிஞர்கள் கபில் சிபல், என்ஆர் இளங்கோ உள்ளிட்டோர் ஆஜராகி வாதங்களை வைத்தார்கள். அப்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் விடுபட்ட 1.16 கோடி வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பெரும்பாலானோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்றும் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. எனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் அவகாசம் நீட்டித்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் தரப்பில் வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் பெயர்களை கிராம பஞ்சாயத்து, தாலுகா அலுவலகங்களில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் பட்டியல் வெளியிடப்பட்டதிலிருந்து பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். போதிய அதிகாரிகளை பணிக்கு அரசு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை தலைவர் போதிய பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தாலுகா அலுவலகங்களில் அதிகாரிகள் ஆவணங்களை பெற்று பின் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக அரசின் இந்த கோரிக்கையை ஏற்று தற்போது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சலோமி. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். எஸ்ஐஆரில் பெயர்கள் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்துள்ள தமிழ்நாடு எஸ்ஐஆர் வழக்கானது நேற்று தினமே விசாரணைக்காக வந்தபோது மூத்த வழக்கு கபில் சிபல் ஆஜராகி 30ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியிட இருப்பதால் வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று நேற்று தினம் நீதிபதி முன்பாக ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தமிழ்நாடு மேற்கு வங்க எஸ்ஐஆர் வழக்குகள் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருந்தது. அதன்படி இன்ற வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. திமுக, காங்கிரஸ், தாவேகா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தாக்கல் செய்துள்ள இந்த மனு இன்று விசாரணையாக வந்தபோது வழக்கறிஞர்கள் கபில் சிபல், என்ஆர் இளங்கோ உள்ளிட்டோர் ஆஜராகி வாதங்களை வைத்தார்கள். அப்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கையால் விடுபட்ட 1.16 கோடி வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பெரும்பாலானோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்றும் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. எனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் அவகாசம் நீட்டித்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் தரப்பில் வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் பெயர்களை கிராம பஞ்சாயத்து, தாலுகா அலுவலகங்களில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் பட்டியல் வெளியிடப்பட்டதிலிருந்து பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். போதிய அதிகாரிகளை பணிக்கு அரசு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை தலைவர் போதிய பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தாலுகா அலுவலகங்களில் அதிகாரிகள் ஆவணங்களை பெற்று பின் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக அரசின் இந்த கோரிக்கையை ஏற்று தற்போது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.